அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, நம்ப சீரியஸா ஒரு இது பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இது பகுதி 6, 6வது பகுதி. என்ன பார்க்குறோம் அப்டின்னா, 5, 8ஆம் இடங்களோட தொடர்பும், குழந்தை பிறப்பும் அப்படிங்கிற தலைப்புல நம்ப பார்த்துட்டு வரோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போற ஜாதகம் 6வது ஜாதகம். இதுவரைக்கும் 5 ஜாதகங்கள பார்த்திருப்போம். இது 6வது ஜாதகம். குழந்தை பிறப்பும், 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் தொடர்பும். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு நெறைய பேர் வராங்க. அது உண்மை அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. ஜோதிடத்துல எந்த அளவுக்கு விதிகள் இருக்கோ, அதே அளவுக்கு விதி விலக்குகளும் நெறைய இருக்கு. சரிங்களா? இப்ப பார்க்கக்கூடிய ஜாதகம் பாருங்க டிஸ்ப்ளே ஆகும். மீன லக்னம். மீன லக்னத்துல பிறந்த ஜாதகி. மேஷத்துல சனி வக்ரம், சிம்மத்துல ராகு, கன்னியில செவ்வாய், துலாம்ல சந்திரன், விருச்சிகத்துல புதன், சூரியன், தனுசுல சுக்கிரன், கும்பத்துல குரு, கேது. இது வந்து ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் கடகம். அதுக்கு அதிபதி யாருன்னா, சந்திரன். அவரு எங்க போய் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடமான துலாம்ல இருக்கார். இப்ப இங்க 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சென்று இருக்கார் அப்படிங்கிற அமைப்பு. மறைவு ஸ்தானம்னு வேற சொல்லுவாங்க இல்லையா 8ஆம் இடத்த. அப்படிதானே? 8ஆம் இடத்த மறைவு ஸ்தானம்னு வேற சொல்லுவோம். இப்ப 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மாதிரி காரக கிரகம் நம்ம குருவ சொல்லுவோம். குரு எப்படி இருக்காருன்னா, கேதுவோட சேர்ந்து இருக்கிறார். இப்ப குரு, கேது சேர்க்கை இருக்கு. கூடுதலா பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கார். மறைஞ்சிருக்கார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கு. இப்போ ஒரே ஒரு விதிய மட்டும் நம்ப மனசுல வச்சுக்கிட்டு, தேவையில்லாத மன பயத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல வேறு சில விதி விலக்குகள் இருக்கு. ஜோதிடத்துல எந்த அளவுக்கு விதிகள் நிறைஞ்சிருக்கோ, அத விட அதிகமா பார்த்தீங்கன்னா, விதி விலக்குகள் இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது. அது உண்மையானா அதுல ஒரு சிலருக்கு இருக்கு. அதுக்கு விதிவிலக்குகள் இருக்கு. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் தான் தோஷம். மீதி 2, 3, 4ஆம் பாதங்கள் தோஷம் கிடையாது. அதே அதே மாதிரி மூல நட்சத்திரம் ஞாயித்துக்கிழமை பிறந்தாங்கன்னா 4 பாதமும் தோஷம். அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இதே அ மூல நட்சத்திரம் அதாவது சந்திரன் குருவோட பார்வையில இருந்தாலோ, குருவோட சேர்ந்து இருந்தாலோ, சுக்கிரனோட பார்வையில இருந்தாலோ, சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலோ, இந்த மூல நட்சத்திரம் தோஷமே கிடையாது. ஆனா என்ன செஞ்சிருதோம் மொத்தமா? மொட்டையா என்ன சொல்லிருதோம்? மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது போயிரும். அதுக்கு எப்படி விதிவிலக்குகள் இருக்கோ, அதே மாதிரி எல்லா விதிகளுக்குமே ஜோதிடத்துல விதிவிலக்கு இருக்கு. அதே மாரி இந்த 5, 8ஆம் அதிபதிகள் தொடர்பு, 5, 8ஆம் இடங்கள் தொடர்பு, குழந்தை பிறப்பை தடை செய்யும். இல்லன்னா குழந்தை பிறப்பே இருக்காது. அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு. மீண்டும் இன்னொரு உதாரண ஜாதகத்தோட நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.